வணக்கம் உறவுகளே, நான் பரிசந்திரன். என்னென்னு சொன்னால், இன்றைக்கு ஒரு வித்தியாசமான காணொளி உண்டு நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்னென்னு சொன்னால், நான் இவ்வளோ காலம் குருநகர் ஆண்கள் பாடசாலை, பெண்கள் பாடசாலை, குருநகரை சார்ந்த சில காணொளிகள் போட்டிருப்பேன், உதவி திட்டங்கள். நேற்றைய தினம் ஒரு டிஎஸ் அவர்கள், வேலன டிஎஸ் அவர்கள் என்னுடைய அபி என்று சொல்லி எங்களுடைய சுகார குழு பொருளாளர் இருக்கிறவருக்கு அடித்திருந்தார். இப்படி மண்டதிவில் ஒரு மகா வித்தியாலயம் ஒன்று இருக்குது. அதில் கொஞ்சம் இயலாத பிள்ளைகள், 4-5 பிள்ளைகள் இயலாத பிள்ளைகளும் மற்ற 50-60 பிள்ளைகளும் படிக்கிறதாக அவர்களுக்கு ஒரு டிவி கட்டாயம் உடைஞ்சு போயிட்டாம் இல்லையா. இந்த கணாக்களிட்ட கேட்டு அந்த உதவி திட்டம் சேரையிலேருந்து எங்களை சில இதுகளை பார்த்து எங்களை அவியிட்ட கேட்டிருக்கிறார், இப்படி உதவி செய்ய முடியுமான்னு கேட்டுறது. அவர் சொல்லியிருக்கிறார், இப்படி குருநாருக்குள்ளங்கிற சந்திரன் அவர்கள் சில அக்கிட்ட கேட்டு செய்கிறேன், இது கேட்டு பார்க்குறேன்னு சொல்லியிருந்தார். அதை வச்சது நான் இருக்கேன். அபி என்னட்ட கேட்டது, இப்படி மண்டதீவு பள்ளிக்கூடம் ஒன்றுக்கு சின்ன உதவி ஒரு டிவி ஒன்று வாங்கி கொடுக்க முடியுமான்னு கேட்டிருந்தார். அப்போ நான் மண்டதீவு பள்ளிக்கூடம் ஒன்று நாங்கள் பிரித்து பார்க்கலான்னு சொன்னால் எல்லாம் சின்ன பிள்ளைகள் நாங்கள் எதுவும் பார்க்கலான்றக்க படிக்கிற பிள்ளைகளுக்கு யாரும் உதவி செய்ய முன்வரலாம். என்ன பள்ளிக்கூடம் இல்லை. ஆனால் நாங்கள் எங்களுடைய கிராமத்தை தான் கூடுதலாக முன்னுக்கு வச்சு நாங்கள் வேலை செய்துன்றது. நாங்கள் எங்களோட கிராமத்தில் கணக்க வேலை திட்டங்கள் இருக்குன்னு சொல்லி எல்லாருக்கும் அறிஞ்சது. அங்கே ஊருக்கு எங்களோட கிராமத்தில் கணக்க வேலை திட்டம் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இருந்தாலும் இப்படி ஒரு கேள்வியை கேட்டவுடனே நான் முடித்தது மண்டதீவை சேர்ந்த உள்ளே முடித்தபடியால் எனக்கு அப்போ அவங்களோட வழியாலையும் செய்யலாம்னு யோசிச்சுட்டு நான் மண்டதீவு மனுஷி அமுதாவோட தங்கச்சியாரோட தொடர்பு கொண்டேன். இப்படி எங்கள் மண்டதீவு சைவ பள்ளிக்கூடம், அதுவும் வேத பள்ளிக்கூடம் இல்லை, சைவ பள்ளிக்கூடத்தில் இந்தியாவில் பக்கம் இருக்கிற பள்ளிக்கூடம், உங்களோட வேத பள்ளிக்கூடம் இல்லை, இந்தியாவில் பள்ளிக்கூடம் பக்கத்தில் இருக்கிற ஒரு டிவி ஒன்று வாங்கி கொடுக்க வேண்டியது. அது 55,000 60,000 வருமென்று சொல்லி அவங்களோட கேட்டேன். அவங்க டக்குன்னு சொன்னாங்க. அவனோட பேர் டன்சன் வினோதா. இவங்க இருவரும் டன்சன் குடும்பம், டன்சன் வினோதா குடும்பமும் சேர்ந்து தான் இந்த நிதி உதவியை செய்திருந்தால் உடனே அவங்க சொன்னாங்க. நான் கேட்டதுக்கு பற்றி அது பிரச்சனை நான் செய்து தரோம், அது பிரச்சனை. அவங்க ஏற்கனவே மண்டதீவு அங்கே வேத பள்ளிக்கூடங்களுக்கு நியாயமான காசு செலவழித்து வேலை செய்திருக்கிறாங்க. அத்துடன் இதுக்கும் தாங்கள் உதவி செய்கிறேன்னு சொன்னாங்க. உடனே நாங்கள் சரியென்று சொல்லி அப்போ வினோதா மண்டதீவு டன்சன் வினோதா குடும்பத்துக்கும் அனுசரணை செய்ததுக்கு நன்றிகளை தெரிவித்துக்கன்னு இப்போ நாங்கள் நிற்கிற இடம் மண்டதீவு. இங்கே வர இந்த பள்ளிக்கூடத்தில் நிற்கிறோம். நாங்கள் மண்டதீவில் நிற்கிறோம். இந்த பள்ளிக்கூடத்துக்கு அந்த டிவி ஒன்று வாங்கிட்டு வந்துருக்கிறோம். இப்போ கொஞ்ச நேரத்தால் ஜிஎஸ் சொன்னோன்னே அதை கொடுத்துடுவோம் பாருங்கள். அப்போ இந்த பிள்ளைகள் படிப்புக்காகத்தான் அதை கேட்டுருந்தாங்க. அதுக்கு கட்டாயம் உதவி செய்யணுமெண்டாப்புல நான் மண்டதீவை சேர்ந்த ஆக்களையை வச்சு உதவி செய்தால் நல்ல என்னுடைய எண்ணம் இருந்தது. அப்போ அவங்களோட முன் வந்த டன்சன் வினோதா அவர்கள் 2 பேரும் முன்னுக்கு ஓமன்று சொன்னபடியே இந்த டிவியை வாங்கியிருந்துக்கிறோம். நாங்கள் இது கொடுக்கும்போது இதை பிரின்சிபல் இந்த மாணவர்களையும் காட்டிக்கண்டு உங்களுக்கு ஒப்படைப்பையும் காட்டுறோம் பாருங்கள். இது நாங்கள் ஒரு விளம்பரமோ இதுக்கான காணொளி இல்லை. உதவி கட்டாயம் எங்கே இருந்தாலும் எங்கே ஆறுது செய்தாலும் உதவியை செய்கிறோம். எங்களோட காணொலியை பார்த்து இப்போ சில உதவிகள் அந்தந்த கிராம மக்களை செய்துட்டால் நல்ல மண்டு தான் நினச்சி நான் இந்த மண்டதீவு கிராமத்தை சேர்ந்த வினோதா டன்சன் குடும்பத்தை கேட்டேன். அவர்களால் இந்த உதவி செய்திருக்கிறார்கள், நாங்கள் செய்யவில்லை. அவர்களால் இந்த உதவி படம் முழுக்க தந்து இந்த உதவியை செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்களை சுகாதார குழுவால் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கணும். எங்களை சுகாதார குழு செய்கிற வேலை திட்டத்தை பார்த்து உடனடியாக ஒரு சில பேர் சுகாதார குழு மூலமாக இதை செய்தாங்கன்னு கேட்டதுக்காக தான் இந்த வேலைகளை செய்து கொடுக்குற முடியும். நாங்கள் எங்களை விளம்பரப்படுத்துகிறதோ எங்களை அடையாளம் காட்டுறதுக்கான நோக்கம் இல்லை. இது ஒரு நல்ல எண்ணத்தின் மத்தியிலாம் இது செய்யப்படுகிற இந்த கல்விகள், இந்த புள்ளைகள் எல்லாம் போராட்டங்கள்லேருந்து திசை மாறி போய்கண்டிருக்கு. 30 வருஷ போராட்டத்துக்கு பிறகு இப்போ கலாச்சாரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. யாழ்ப்பாணம் ஜாலியில் அவ்வளோ கலாச்சாரம் அவ்வளோ வித்தியாசமான பார்வையில் போய்கொண்டிருக்கணும் எல்லோரும் அறிஞ்சிருப்பீங்க. அதிலேருந்து நாங்கள் மாற்றணும், உதவி செய்தால் தான் இது ஒரு சிறிய உதவி செய்து இந்த பிள்ளைகளை கல்வி விளையாட்டுத் துறையில் கொண்டு விட்டோம்னு சொன்னால் பிள்ளைகள் வளர்ச்சிகள் நல்லா வருமென்றதுக்காகத்தான் இதோட நோக்கமே தவிர வேறு ஒன்றும் இல்லை. இதில் நீங்கள் இந்த கிராமத்தை சேர்ந்த நீங்கள் தயவு செய்து இந்த காணொலியை பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்தை சேர்ந்த நீங்கள் இந்த பள்ளிக்கூடத்தில் சின்ன வேலைகளெல்லாம்
உதவி திட்டங்கள் வேணுமென்று சேர்றப்போது காய்ச்சிருந்தார். அவர் சில வேளையில் ஒரு சில வார்த்தைகள் புற சொல்லுவார். நீங்கள் நிச்சயமாக உங்களால் இருந்து இந்த கிராமத்தை சேர்ந்த நீங்கள் கட்டாயம் உங்களுக்கு புலம்பெயர்ந்த மக்களாக இருப்பீங்களா இருந்தால் கட்டாயம் நிச்சயமாக இந்த கிராமத்திற்கு இந்த பள்ளிக்கூடத்தை கொஞ்சம் கொஞ்சமாக செய்து இந்த பள்ளிக்கூடத்தை எந்த பள்ளிக்கூடம்னாலும் வளர்ச்சி அடைவது உங்களோட கிராமத்தில் இருக்க நீங்கள் உங்களோட கிராமத்தை கைவிட்டுறாங்க. என்னென்னு சொன்னால் நாங்கள் தப்பிட்டோம் நினைக்காதங்க. இங்கே இருக்கிற அடுத்த தலைமுறைகளையும் ஏதோ ஒரு வழியில் நாங்கள் காப்பாற்றி விடுறது எங்களோட கடமை இருக்குது. ஒரு சிறிய சிறிய உதவிகளை செய்து காப்பாற்றி விடுங்க. இங்கே இருக்கிற பிள்ளைகளும் படித்து நல்ல நிலைக்கு வரணுமென்ற நோக்கத்தினால் இந்த காணொலி எடுக்கப்படுவது. இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். முழுமையாக பார்த்து இந்த காணொலியை பார்க்குறதோடு மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. இங்கே மண்டதீவு இந்த இடத்துல நிற்கிறேன். மண்டதீவு தெரிஞ்ச நீங்கள் எந்த இடம் இதாண்டு தெரியும். நான் இங்கே பக்கம் இப்போ நான் அங்கே தான் முடிச்சிருந்தேன். நான் இப்போ இங்கே வந்திருக்கிறேன். மண்டதீவு இந்த பள்ளிக்கூடத்துக்கு நிற்கிறேன். இப்போ நான் கொஞ்சம் நேரத்தால் இதில் ஒப்படைக்க காட்டுவோம் பாருங்கள். இதில் நிற்கிறோம். நான் இருக்கின்றோம் பாருங்கள். நாங்கள் வந்து இதில் வந்தபடியாக தான் இந்த பள்ளிக்கூடத்துக்கு முன்னால் நிற்க வண்டி வந்திருக்கு. இப்போ தயவு செய்து யாராவது முன்பார நீங்கள் இந்த பள்ளிக்கூடம் இந்த கிராமத்தை சேர்ந்த நீங்கள் வந்தீங்கன்னா மிக்க நன்றி. யாருக்குமே நன்றி. இந்த கிராமம் வந்து வளர்ச்சி அடைய வேணுமென்ற நோக்கத்தினால் இந்த காணொலி போட போகிறோம். இந்த ஊரில் சேர்ந்த நீங்கள் இந்த ஊரில் புலம்பெயர்ந்த மக்கள் எங்கேயும் இருந்தீங்க என்று சொன்னாலும் இந்த கிராமத்துக்கான இந்த பள்ளிக்கூடத்துக்கு என்ன சிறிய உதவிகள் அந்த புறா வந்து ஏதோ எங்களை செஞ்ச சான்கள் பாடசாலைக்கு அது நாங்கள் செய்யப்பட்ட கம்பி அடித்து நாங்கள் விளக்கு கம்பி மாதிரி புறா வந்து சரியான சீர்கேடாக செய்யுதா அப்படின்னு சொல்லி காய்ச்சிருந்தேன். யாராவது உதவி செய்ய விரும்புகிறீங்க இந்த கிராமத்தை சேர்ந்த நீங்கள் நிச்சயமாக வந்து உதவி செய்யுமாறு தாழ்மையாக கேட்டுக்கொண்டு நான் கொடுக்கும்போது இந்த காணொலியை உங்களுக்கு எடுத்து போகிறோம். இந்த கிராமம் இந்த பள்ளிக்கூடத்தையும் இந்த ரோட்டையும் சனம் குறைவு தான். இந்த இடங்களில் தெரியும் தானே உங்களுக்கு. மண்டதீவு சனம் இங்கே பக்கம் இப்போ போராட்டத்தில் எல்லோரும் வெளியில் போயிட்டீங்க. ஏதோ 50 புள்ளெல்லாம் படிக்கன்னு சார் சொன்னேன். இந்த இதில் பாருங்கள் யாழ் மண்டதீவு வித்தியாலயம் மகா வித்தியாலயத்தை பாருங்கள். இந்த இதில் இந்த பள்ளிக்கூடம் தான் இப்போ இந்த பள்ளிக்கூடம் தான் நாங்கள் உதவி செய்ய வந்திருக்கிறோம். நாங்கள் சிறிய சிறிய உதவிகளை செய்து என்று புலம்பெயர்ந்த மக்கள் கணக்கு உதவிகள் செய்கிறார். அந்த கிராமத்தை சேர்ந்தாக்கெல்லாம் உதவி செய்கிறார்கள் ஒழிய எங்களோட கிராமத்தில் இருக்கிறார்கள் ஒரு பணம் தெரியல. இது மண்டதீவில் இருக்கிற என்னுடைய அமுதாவோட தங்கச்சியில் மண்டதீவை சேர்ந்தவோ வேதக்கார புள்ள அவங்க தான் இந்த உதவியை செய்திருக்கிறார்கள். டன்சன் வினோதா குடும்பத்தினர் தான் இந்த உதவியை செய்திருக்கிறார். அவர்களுக்கும் மனமான நன்றிகளை எங்களோட சுகாதார குழு சார்பில் நன்றியை தெரிவித்துக்கொண்டு இங்கே பிரின்சிபல் அகலும் சொல்லுவாங்க பாருங்கள். நன்றி நன்றி நன்றி. இதை தொடர்ச்சியாக இந்த காணொலியை பாருங்கள். முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு நல்லா இருக்கும். இந்த தனிப்பட்ட எங்களோட பப்ளிசிட்டியோ விளம்பரத்துக்காக நாங்கள் இங்கே வரவில்லை. இங்கே ஊரோட நிலங்கரை தான் வந்திருக்கிறோம். முழுமையாக பாருங்கள். நன்றி நன்றி. பெரிய தேசம்தான். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நிலைமை இருக்கிறேன். இந்த ஸ்கூலுக்கு வந்திருக்கோம். இந்த மண்டதீவு மகா வித்தியாலயத்துக்கு வந்திருக்கோம். எங்களுக்கு சின்ன உதவி செய்கிறதுக்காக எங்களோட ஃப்ரெண்டு ஒரு ஆள் என்னட்ட கேட்டிருந்தா டிவி வந்து இங்கே உடஞ்சிட்டாமல் இதை வாங்கி தர சொல்லி கேட்டிருந்தாங்க. அதை நான் குருநாகரில் உதவி செய்தான்ருக்கேன். நான் எங்களோட குருநாகர் ஆண்கள் பாடசாலை பெண்கள் பாடசாலைக்கு நான் உதவி செய்தான்ருக்கேன் நாங்கள் மிஸ். அப்போ அந்த வழிப்படையில் எங்களோட அபியண்டவருக்கு ஜிஎஸ் கோவலன் ஜிஎஸ் அவர்கள் வந்து இந்த உதவி திட்டத்தை கேட்டிருந்தாப்பில் நாங்கள் உதவி செய்கிறதே அறிஞ்சிருக்கிறேன். அதுபடியில் கேட்டிருக்கிறேன். இப்படி மண்டதியில் ஒரு சின்ன பள்ளிக்கூடம் இருக்கிறதுக்கு இந்த டிவியை வாங்கி கொடுப்பேன். இப்போ நான் பார்த்தேன்னா நான் குருநாகரை சேர்ந்த நான் முடித்தது மண்டதீவுக்குள்ளே. இப்போ மண்டதீவு வாக்கில் வச்சு செய்தால் நல்ல மண்டை நினச்சி நான் என்னுடைய துணைவியாட்ட தங்கச்சியார்கிட்ட கேட்டேன். இப்படி ஒரு உதவி ஒன்று மண்டதி செய்யணும். அவன் மண்டதீவு வேத கோயிலை சேர்ந்தார்கள். அவர் முன் வந்தாலும் வந்து அதன் அடிப்படையில் நாங்கள் ஒரு டிவி ஒன்று வாங்கினதுக்கு அவங்களோட பேர் வந்து டன்சன் வினோதா குடும்பத்தினர் பிரான்ஸ் லியோனிலிருந்து அந்த உதவியை செய்கிறேன். அவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க மிஸ்? உங்களோட பள்ளிக்கூடத்தில் விவரங்களையும் இந்த இது உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது இந்த பள்ளிக்கூடத்தில் என்று சொன்னீங்கன்னா இந்த புலம்பெயர்ந்த மக்கள் இந்த சைவக்கார மக்கள் எல்லாம்
கரெக்டாக புலம்பெயர்த்திருப்பாங்க இயலக்கூடியவங்க சின்ன சின்ன உதவி அப்படி தான் நாங்கள் சொல்லி எனக்கு உதவிகள் வந்து எங்களை பூர்ணருக்கு செய்திருக்கோம். எங்களை பள்ளிக்கூடங்களும் செய்திருக்கோம். உங்களுக்கு எதுவும் தேவைப்பட்டால் நாங்கள் கூட இந்த மண்டதி சமூகத்துடைய இதில் கோரிக்கை விட்டால் இதில் யாரும் பார்த்தா சில உதவிகள் செய்ய முடியும். நீங்கள் வணக்கம். இன்றைய தினம் எங்களுடைய விசேட கல்வி மாணவர்களுக்காக கோகுலன் ஜிஎஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலின் கீழ் டென்சன் வினோதா குடும்பம் பிரான்சில் லியோன் நகரில் வசிக்கும் அவர்கள் இன்று ஒரு தொலைக்காட்சி அன்பளிப்பாக எங்களுக்கு வழங்கியிருக்கின்றார்கள். அவர்களுக்கு அதிபர் என்ற வகையில் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அத்துடன் எங்களுடைய பாடசாலையில் தற்போது 46 மாணவர்கள் தான் கல்வி கற்று வருகின்ற போதிலும் எங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் கற்றலில் மிகுந்த ஆர்வமுடையவர்களாக இருக்கின்றார்கள். புலமை பரிசில் பரீட்சையிலும் சரி, ஏனைய காப்போதா சாதாரண தர பரீட்சையிலும் சரி அவர்கள் சிறந்த பெறுபேறுகளை பெற்று யாழ்ப்பாணத்தில் உள்ள பிரபல பாடசாலைகளில் தங்களுடைய கல்வியை தொடர்ந்து வருகின்றார்கள். இந்த முறை கூட காப்போதா சாதாரண அவர்களில் 3 மாணவர்கள் சிறந்த பெறுபேறுகளை பெற்று மருத்துவராகவும் பொறியியலாளராகவும் பல்கலைக்கழகங்களுக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். அவர் எங்களுடைய பாடசாலையில் தான் ஆரம்ப கல்வியை தொடர்ந்தவர்கள் என்பதையும் நான் இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். எனினும் எங்களுடைய பாடசாலையினுடைய மேம்பாட்டுக்காக நிறைய தேவைப்பாடுகள் இருக்கின்றது. அதை பலரும் பல வழிகளிலும் எங்களுக்கு பெற்றுத்தருகின்ற போதிலும் இந்த சிறிய சிறிய தேவைகளை நாங்கள் ஈடு செய்ய முடியாத ஒரு நிலையில் இருக்கின்றோம். எனவே அந்த தேவைகளை நீங்கள் புலம்பெயர் மக்கள், பழைய மாணவர்கள் எங்களுக்கு பெற்றுத்தருகின்ற போது பொருளுதவியாக, பண உதவி இல்லாது விட்டாலும் பொருளுதவியாக எங்களுக்கு அவற்றை பெற்றுத்தருகின்ற போது அதன் பயனை இந்த பாடசாலை மாணவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் எங்களுக்கு நீண்ட நாளாக இந்த ஃபோட்டோ காப்பி மெஷின் பழுதடைந்த நிலையில் இருக்கின்றது. அதை பெற்றுத்தருவதற்கு விரும்பியவர்கள் ஒருவராக அல்லது 2-3 பேர் சேர்ந்து அந்த மெஷினை வாங்கி தருவதற்கு ஆவணம் செய்ய வேண்டும் என்றும், மற்றும் எங்களுடைய மாணவர்கள் ஸ்கவுட்ஸில் இணைந்து அந்த பயிற்சிகளை பெற்றுள்ள போதிலும் அந்த ஸ்கவுட்ஸுக்கான ஜேசி டிஷர்ட்ஸ் அதுகளை பெற்றுக்கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறோம். அந்த தேவைப்பாடும் எங்களுக்கு இருக்கின்றது. அதைவிட தற்போது ஆசிரியர் லீவ் எடுக்கின்ற வேளைகளில் கூட நாங்கள் ஸ்மார்ட் போர்டூடாக இன்றைக்கு அவர்களுக்கான கற்பித்தல் செயற்பாட்டை மேற்கொள்ளக்கூடிய நிலையில் இருந்தாலும் கூட எங்களுடைய இந்த வைஃபை கனெக்ஷன் அதெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாகவே இருக்கின்றது. எனவே நாங்கள் அதை கொஞ்சம் ஸ்பீடாக்கி ரவுட்டரில் இருந்து ஃபைபர் நெட்வொர்க் கனெக்ஷனை நாங்கள் ஏற்படுத்த வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கின்றது. அதற்கு ஆரம்ப நிதி கொஞ்சம் தேவைப்படுகின்றபடியினால் அதை பெற்று தருவதற்கும் நான் உங்களிடம் விண்ணப்பம் செய்கின்றேன். ஒரு 15,000 to 20,000 அந்த காசு இருக்கும். பிறகு மந்த்லி நாங்கள் அதுக்கான செலவையும் பே பண்ண வேண்டி இருக்கும். இப்போ நாங்கள் டிவியை கனெக்ட் பண்ணினா அதுக்கு கேபிள் கனெக்ட் பண்ணுறதுக்கு மந்த்லி பேமெண்ட் செய்ய வேண்டி இருக்கும். அப்போ எங்களுக்கு விலையம் நிதியீட்டம் செய்கின்ற போதிலும் அது ஒவ்வொரு பாடசாலைக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு நிதியைத்தான் செய்யும். மேலதிக மின்சார கட்டணமோ, மேலதிக தொலைபேசி கட்டணமோ, கேபிளுக்கான மேலதிக கட்டணங்களோ நாங்கள் வேறு நிதிகளில் இருந்து தான் செலவு செய்ய வேண்டிய ஒரு தேவைப்பாடு எங்களுக்கு இருக்கின்றது. எனவே அவற்றை இந்த நலன் விரும்பிகள் அல்லது பழைய மாணவர்கள் எங்களுடைய பாடசாலைக்கு பெற்றுத்தருகின்ற போது எங்களுடைய பாடசாலை மேலும் மேலும் வளர்ச்சி அடையக்கூடியதாக இருக்கும். இந்த மாணவர் எண்ணிக்கையிலும் எங்களுடைய பாடசாலை அதிகரிப்பை காட்டக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் விட்டு செல்ல முடியும். அதுதான் என்னுடைய விருப்பமாகவும் இருக்கின்றது என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் எவ்வளோ இந்த பிள்ளைமை இந்த மக்களுக்கு கோரிக்கையாக விட்டுருக்கீங்க. நிச்சயமாக இதை பார்ப்பவர் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண விரும்பினார். இந்த மண்டல சமுதாயத்தில் சேர்ந்த மக்களும் மற்றது யார் என்றாலும் இதுக்கு கல்வி தானே, கல்விக்கு எவரும் முன்னுரிமை கொடுக்கலாம். எல்லோரும் இந்த உதவியை செய்ய விரும்புகிறவர் மிஸ் சொன்னதை தாழ்மையான வேண்டுகோளாக விடுகிறேன். நீங்களே தனியை தொடர்பு மிஸ்ஸோட நம்பரை சொல்லுங்கள். உங்களோட ஃபோன் நம்பரை சொல்லாட்டி நாங்கள் சரி பள்ளிக்கூட நம்பரை அப்புறம் டிஸ்பிளேயில் போட்டு கூட நீங்களே தனியை தொடர்பு கொண்டு மிஸ்ஸோட சேர்ந்து இந்த உதவியை செய்தால் சரி. எங்களுக்கு கூட தான் செய்யணும்.
நீங்கள் யாராவது வந்து இந்த பள்ளிக்கூடத்தை இந்த போட்டு விட்டுருக்கணும் வீடியோ எடுத்துக்கலாம் இந்த பள்ளிக்கூடம்னு மண்டதீவு மகாவித்தியாலயம் இந்த பள்ளிக்கூடத்தை வந்து நீங்களே பார்த்து இந்த மிஸ்ஸோட கட்சி இந்த உதவியை செய்து கொடுத்தீங்கன்னா என்ன கல்விகள் வளரணுமெண்டா நாங்கள் முழு நோக்கமே என்றால் புலம்பெயர்ந்து 30-40 வருஷம் போராட்டத்தால் எங்களை சமுதாயம் கணக்கு தள்ளப்பட்டு போயிருக்கு. இப்போ வேறு இளைஞர்கள் வந்து வேறு திசையில் போய்கின்றிருக்கிற நேரங்களில் நாங்கள் ஒற்றுமையாக இந்த பிள்ளைகளை படிப்பிக்க வைக்கணுமென்றால் உங்களுடைய முழு நோக்கம். இதுக்கு மிஸ் விட்ட கோரிக்கையை தயவு செய்து தாழ்மையாக நானும் பண்ணுறேன். உங்களால் முடிஞ்சால் சிறு சிறு உதவிகளை செய்து இந்த பள்ளிக்கூடங்களுக்கு உதவி செய்யுமாறு தாழ்மையான வேண்டுகிறேன். நன்றி. வேறு விளைச்சல் இடையில் இந்த மிஸ்ஸாக்களுக்கு இந்த டிவியை டன்சன் வினோதா குடும்பம் பிரான்சிலிருந்து லியோன் நகரத்திலிருந்து இந்த உதவியை செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு முதல் நன்றியை சொல்லிக்கொண்டு உங்களுக்கு அன்பல் காய்தாக டன்சன் அப்படியே இருக்க நில்லுங்க மதங்க நில்லுங்க மாற்றுத்திறனாளிகள் கவனத்துக்கு சொல்லுங்க இங்கே பாருங்க அங்கே முகம் மறைக்குதா ஓ சரி. நமது மண்டதி மகாவித்தியாலயத்திலே இயங்குகின்ற விசேட கல்விக்கான அளவுக்கு பல குறைபாடுகள் இருந்த போதிலும் பாடசாலையின் வேண்டுதலுக்கு அமைவாக பிரதேச செயலகத்தின் ஊடாக சமூக சுவை உத்தியோகத்தின் மூலம் எங்களுக்கு இப்படியான தொடர்பு ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தது. அந்த வகையில் பாடசாலையில் விசேட அவர்களுக்கு குறிப்பாக அவர்கள் இணைப்பான விதான செயல்பாடுகளில் ஈடுபடுவதற்கு போதிய அளவு வசதியின்மை காணப்பட்டது. இருந்த போதிலும் எங்களால் இயன்றளவு ஓரளவு உதவியை செய்யக்கூடியதாக இருந்தது. சென்ற கிழமை இது வழங்கியிருந்த போது திடீரென தொலைக்காட்சியின் ஒரு தேவைப்பாடுகளை எங்களுக்கு வழங்கியிருந்தார்கள். அந்த வகையில் இந்த தம்பியுடன் தொடர்பு கொண்ட வகையில் எங்கள் அண்ணா அவர்களை அறிமுகப்படுத்தி இந்த உதவியினை வழங்கியமைக்காக பாடசாலை சமூகத்தின் சார்பாகவும் கிராம மக்கள் சார்பாகவும் இந்த நன்றியினை தெரிவித்துள்ளோம். வழங்கிய பிரான்சில் வசிக்கின்ற அன்புள்ள டான்சன் குடும்பம் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.